ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வெள்ளரிக்காய் மூணுத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துடக்கூடாது. உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் மயோனைஸ் சேர்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வெங்காயத்தில் வெள்ளரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ப்ரெட் பீசஸ் 4 பீசஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா ப்ரெட் பீசஸையும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்காமலே நம்ம சூப்பராக ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உங்களுக்கு தேவையான அளவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2-3 ஸ்பூனை ஸ்டஃபிங்கை எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஃபஸ்ட்டே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக தக்காளியை சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக தக்காளி சேர்க்குறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெள்ளரிக்காயில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதில் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். தக்காளி வச்சிட்டதுக்கப்புறம் மேலே இன்னொரு ப்ரெட் பீஸை வச்சிடலாம். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த பிரெட் வெஜ் சாண்ட்விச் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.